இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் அதிகாலை 2:31 மணி வரையிலும் அமாவாசை, அதற்கு பின்பு பிரதமை. இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் 1:04 மணி வரை உத்திராடம், அதற்கு பின்பு திருவோணம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் 1:04 மணி வரையிலும் மிருகசீரிஷம், அதற்கு பின்பு திருவாதிரை. மேஷராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவு உண்டு. திங்கட்கிழமையான இன்றைய நாளில் உங்களினுடைய அலுவலக வேலைகள் திருப்திகரமாக இருக்கும். அலைச்சல்கள் இருந்தாலும் கூட இன்றைய நாளில் உயர் அதிகாரிகளினால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள் தீரும். பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள் இன்று நல்ல செய்திகளாகவே வந்து சேரும். குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கும் அதற்கான நற்செய்திகள் இன்று உண்டு. இன்று மேஷராசி நேயர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் காத்திருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும். பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும். சொத்து விவகாரங்கள், பண விவகாரங்கள், இவற்றில் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் திருப்திகரமானதாகவே அமையும். தொடர் வழக்குகள், நீண்ட நாளாக முடிவிற்கு வராமல் இருந்த வழக்குகள், உங்களுடைய சம்பந்தப்பட்ட அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்று திங்கட்கிழமை சிவபெருமான ஆலய வழிபாடும் பச்சரிசி தானமும் ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல பரிகாரமாகும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கணவன் மனைவி உறவில் இன்று திருப்திகரமாக இருக்கும். திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது சற்று உங்களுக்கு குழப்பங்களை கொடுத்தாலும் கூட இன்றைய நாளில் இவர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் மாலை நேரத்தில் கொடுக்கும். திங்கட்கிழமை சிவபெருமான ஆலய வழிபாடு, அரிசி வெல்லம் தானம் செய்வது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு தோஷ நிவர்த்தியாகும். இன்று மிதுன ராசி நேயர்கள் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இன்று உங்களுக்கு நன்மையை தருவார். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வியாபார சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் சாதகமானது. சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் ஆலயத்திற்கு இன்று அரிசி தானம் செய்வதும் கடகராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு தோஷ நிவர்த்தியாகும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று ருண ரோக நிவாரணமாகும். பல நாட்களாக உங்களினுடைய உடன் பிறந்தவர்களிடத்தில் வாங்கப்பட்ட கடன் பிரச்சனைகள் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்களுக்கு இன்று நிரந்தர தீர்வை காணலாம். வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் வங்கி மூலமாக இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் இன்று உங்களுக்கு மாறும். இன்று நாள் முழுவதுமே பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகளை இன்றைய நாளில் நீங்கள் பேசி முடித்து பிரச்சனைகளை தீர்க்கலாம். பூமி சார்ந்த விஷயங்களும் இன்று உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். வீடு வாங்குவது, வீடு விற்பது, இது போன்ற விவகாரங்களில் இன்று எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறந்தது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். திருவோண நட்சத்திரத்தில் சந்திரனின் சஞ்சாரம் இன்று ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் அனுகூலமான நாளாக அமைகிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு மனக்குறைகள் தீரும். இருசக்கர வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவதில் சம்பந்தப்பட்டதில் இன்று உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. பல மாதங்களாக இருந்து வந்த மனக்கசப்புகளும் குடும்பத்தாரிடையே இன்று மாறக்கூடும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று
பணப்பட்டுவாடா மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனமாற்றங்களை பார்க்கலாம். உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் இன்று விலகி மற்றும் இன்று 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் வாங்குவதும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும். துலாம் ராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் பல நாட்களாக உங்களினுடைய வீடு விற்கக்கூடிய முயற்சியை இன்று செய்ய நல்ல செய்திகள் உங்களிடத்தில் வந்து சேரும். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். புதிய நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று பேசி தீர்க்கலாம். பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் இன்று உங்களுக்கு சற்று கவனம் தேவை. நீண்ட நாளாகவே உங்களினுடைய மனநிலையில் சற்று மாற்றங்கள் இருந்திருக்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் மனைவி கணவன் இவர்களினுடைய இந்த பேச்சுவார்த்தைகளில் இன்று குழப்பங்கள் வந்து பின்பு தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன நிறைவும் மற்றும் சந்தோஷமும் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக அமைகிறார். தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். பாக்கியத்தில் கேது பகவானின் சஞ்சாரம் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இறைவனினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. இன்று விநாயகர் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் நல்ல ஒரு உயர்வை தரும். ஐஸ்வர்ய யோகம் உண்டு. மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல ஒரு தீர்வு உண்டு. புதிய வீடு வாங்குவதை இன்றைய நாளில் உங்கள் முயற்சிகளுக்கும் வெற்றிகள் கிடைக்கும். திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இன்று சஞ்சாரம் செய்வது மகர ராசியில் இருப்பவர்கள் இன்று பெருமாளை வணங்கினால் நன்மைகள் நடக்கும். புதிய வியாபார ஒத்திகைகள் மற்றும் புதிய வியாபாரத்திற்கான ஒப்பந்தங்கள் இது அனைத்தும் இன்றைய நாளில் நீங்கள் பரிசீலனை செய்யலாம். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். ராகு பகவான் மற்றும் கேது பகவானின் சஞ்சாரம் கும்பராசி நேயர்களுக்கு ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்தாலும் கூட பிள்ளைகளினுடைய திருமண விஷயத்தில் இன்று நல்ல தெளிவான முடிவை எடுக்கலாம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று சஞ்சலங்களை கொடுத்தாலும் இன்றைய நாளில் உங்களினுடைய மனநிலையில் இருக்கக்கூடிய சில சஞ்சாரங்கள் தீரும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு நல்ல ஒரு மன நிறைவை தரும். லாபத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் மீனராசி நேயர்களுக்கு இன்று வெற்றி தரக்கூடிய நாளாக அமைகிறது. எதிர்பாராத பணவரவு இன்று மனதில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியை தரும். இன்று லாபத்தில் இருக்கக்கூடிய கிரக பலன்கள் மீனராசி நேயர்கள் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.